இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்மளுக்கு யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆடியோவை நம்மளோட ரிங்டோனாக வச்சுருப்போம். அதற்கு கொஞ்சம் மாற்றாக ஒரு வீடியோவை நம்மளோட ரிங்டோனாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சர்டைன் வீடியோவை நம்மளோட ரிங்டோனாக செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VYNG வீடியோ ரிங்டோன்ஸ். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு நார்மலான UI இருக்கும். அதில் கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சில பர்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும். அதெல்லாமே அலோவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பர்மிஷன்ஸ் அப்படின்னு கேட்டு பக்கத்தில் செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சம் அலோவ்ஸ் கேட்கும். அது எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. அதன் பிறகு கீழே ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுலேயும் செட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஐஃபின் பாரை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணதுக்கு பிறகு கீழே ஆல் செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு பிறகு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகி அடுத்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாலிவுட், பாப் மியூசிக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸை ரிங்டோனாக செட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோஸில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் ரிங்டோனாக செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னோட மொபைலில் இருக்க ஒரு வீடியோவை ரிங்டோனாக செட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு அப்லோட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நிறைய அலோவ்ஸ் கேட்கும். அது எல்லாமே அலோவ் கொடுத்த உடனே உங்களோட கேலரிக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதில் உங்கள் கேலரியில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதெல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த வீடியோ உங்களோட அப்ளிகேஷனில் அப்லோட் ஆயிரும். அதன் பிறகு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அந்த வீடியோ ப்ளே ஆகும். வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து ரிங்டோனாக செட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அதன் பிறகு கீழே வந்து டெஸ்ட் கால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இந்த வீடியோவை உங்களோட ரிங்டோனாக செட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் ரிங்டோன் ஆப்ஷனுக்கு போயிருங்க. அந்த ரிங்டோன் ஆப்ஷனில் உங்களோட ஃபோன் ரிங்டோனை நன் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்து வச்சுக்கோங்க. இதை எதற்காக கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை கொடுக்கல அப்படின்னா அந்த வீடியோ கூடவே நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த டிஃபால்ட்டாக வச்சுருந்த அந்த ரிங்டோனும் கூடவே ப்ளே ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஃபோன் ரிங்டோன் அப்படின்ற ஆப்ஷனில் நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.